ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா லோகு கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்ச 3 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகா, 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் பட்டர், 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 6 பாதாம், 6 முந்திரி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா, பன்னீர் சேர்த்து கிளறி விட்டுட்டு அரைச்ச பாதாம், முந்திரி விழுத சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தூவி கிளறி விட்டு இறக்குனா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்